உட்காருங்க. அண்ணன் இல்லைங்களா? இருக்காங்க, கூப்பிடுறேன். ஈஸ்வரி, என்ன சித்தி? உன் வீட்டுக்கார தேடி வந்திருக்காங்க பாரு. வாங்க ஒரு நிமிஷம். என்னங்க என்னங்க? என்ன ஈஸ்வரி? தரகர் வந்திருக்காரு. வணக்கண்ணே. ஏதாவது டீ காஃபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்லண்ணே, வேணாம். இந்த தடவையாவது என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துருவீங்களா இல்ல வழக்கம் போல தான் நடக்குமா? அண்ணே, நான் ஒன்று சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. நம்ம பாப்பாவுக்கு இன்னும் 6 மாசத்துக்கு கல்யாண பேச்சே எடுக்காதீங்க. ஏயா, நீ புரோக்கரா இல்ல ஜோசியரா? கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்காதன்னு சொல்ற? உன் வாய்க்குள்ள இருக்கிறது நாக்கா இல்ல நட்டுவாக்காளியா? பாட்டி, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நடந்த 2-3 சம்பவத்தையும் பாருங்க. நான் தான் மாப்பிள்ளை பார்த்தேன். வந்தவங்க எல்லாரும் முதல்ல சரின்னு தானே சொன்னாங்க. இத்தனைக்கும் கடைசியாக பார்த்த மாப்பிள்ளைய எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் நம்பரை நான் யாருக்குமே கொடுக்கல. இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு எங்க மருமகளை கொடுமைப்படுத்தல. அவதாங்க எங்க பையனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டா. சும்மா மாமியார் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. அப்படியே இருந்தாலும் எந்த வீட்ல மாமியார் கொடுமை இல்ல சொல்லுங்க பாக்கலாம். மாமியார் கொடுமையே இல்லாம இருக்கணும்னா கட்டிக்க போற மாப்பிள்ளை பையன் அவதாரமா வானத்துல இருந்து தான் குதிச்சு வரணும். ஒண்ணு மட்டும் புரியுதுங்க, இதை யாரோ வேணும்னு திட்டம் போட்டுதான் செய்யறாங்க. நீங்க ஏதாவது சும்மா சொல்லி தப்பிக்காதீங்க. உண்மைதாங்க, இது விஷயம் இல்ல. இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. நான் சொல்றேன்னு யாரும் கோவப்படாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட ஓப்பனா பேசலான்னு தான் வந்தேன். சும்மா பீடிகை போடாம விஷயத்துக்கு வாங்க. எல்லா மாப்பிள்ளை வீட்டுக்கும் நம்ம சாலினி பாப்பா யாரையோ லவ் பண்றதா ஃபோன் போயிருக்கு. எந்த விளங்காதவ என் பொண்ணை பத்தி அப்படி ஃபோன் பண்ணா? ஏங்க என்ன விளையாடுறீங்களா? மா, நீங்க என்கிட்ட சண்டைக்கு வரதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதை நான் சொல்லாம கூட போயிருக்கலாம். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணாதான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியும். இல்லையா? இந்த விஷயத்தை எப்படி ஆற போட்டு வைங்க. ஒரு 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ பேசலாம். நல்ல கதையா இருக்க. மூட்டை பூச்சிக்கு பயந்து யாராவது வீட்டை கொளுத்துவாங்களா? ஏன்பா, பொம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கோம். அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்றான்னு நீ பாட்டுக்கு வந்து சொல்ற. பாட்டி, நானா எதுவும் சொல்லல. இப்படி ஒரு விஷயம் எல்லா மாப்பிள்ளை வீட்டுக்கும் போயிருக்கு. நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். அண்ணா, என்னை தயவு செய்து தப்பா நினச்சிக்காதீங்க. உங்க மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கனால தான் உங்க வீடு தேடி வந்து இந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா சாலினி பாப்பாவுக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்தாகணும். யாரு என்னன்னு பார்த்து எப்படியாவது சரி பண்ற வழியை பாருங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஒரு பொய்யை 4 தடவை சத்தமா சொன்னா அதுவே உண்மையாயிடும். பாத்துக்குங்க, அவ்வளவுதான். நான் வரேண்ணே. வரேன் பாட்டி, வரமா. இது என்னடி இது கூத்தா இருக்கு? எவன் வேணா என் பேத்தியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றான்? சித்தி, யார் சொன்னாலும் இது உண்மை இல்லையே. அப்படியே உண்மையா இருந்தா கூட ஐயோ நம்ம பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு, அது வெளியில தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படலாம். ஆனா என் பொண்ணுதான் அந்த மாதிரி இல்லையே. இல்லாத பழிய தூக்கி போடுறாங்கன்னா அவங்க எல்லாம் நல்லாவா இருப்பாங்க? இதை இப்படியே விடக்கூடாதுரி. எவ்வளவு ரோட்ல போற ஒருத்தி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறா. அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? யார் பேசுறா என்ன ஏதுன்னு தெரியாம என்ன பண்ண சொல்றீங்க? ஆள் தெரிஞ்சா மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? கொலை கூட பண்ணிடுவேன். என் பொண்ணை பார்த்து ஒருத்தன் தப்பா பேசுறான்னா அதை கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? எதுக்குப்பா கொலை கிளைன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? தப்பா பேசுற வாயே டப்பு டப்புன்னு 4 அடி அடிச்சிட்டு வா.
அது போதும். ஆளு யாருன்னு தெரிஞ்சா சும்மா விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? உரிச்சிருவேன் உரிச்சு. அட போடா போக்கத்த பயல. இதுக்கு மேலேயும் விளக்கமா யாருன்னு சொல்லுவாங்களா? மாமியார் கொடுமைன்றாங்க, பொண்ணு யாரையோ காதலிக்கிறான்னு சொல்றாங்க. இதெல்லாம் வேற யாருப்பா சொல்லுவாங்க? எல்லாம் உன் மருமக வேலைதான், எல்லாம் உன் சம்மந்தி வேலைதான். சரி சொல்லு பாக்கலாம், உனக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? சொல்லுப்பா, நீ நல்லா இருக்க கூடாது, உன்னை பழி வாங்கணும்னு யாராவது காத்துட்டு இருக்காங்களா? சித்தி, தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு கேக்குறீங்க? இந்த மனுஷன் வேற யார் வம்பு தும்புக்காவது போயிருக்காரா? அவர் பாட்டுக்கு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தெரியுதுல்ல, இப்போதைக்கு நம்ம கூட சண்டைக்கு நிக்கிறது யாரு? உன் சம்மந்தி குடும்பம் தானே. ஏதோ புள்ள வீட்டை விட்டு போயிட்டாங்கிற ஆத்திரத்துல இவன் அங்க போய் 4 வார்த்தை பேசிட்டு வந்துட்டான். அதுக்கு அவங்களும் நேரா நம்ம வீட்டு வாசல்ல வந்து 4 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம். அதுக்கு இதுக்கும் சரியா போச்சுன்னு மனசும் ஆறி போயிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்படியா பழி வாங்குறது? ஒரு பொண்ணை வாழ விட மாட்டேன்னு பண்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் போய் பணம் கேட்டங்கிற கடுப்புல என் பொண்ணை பத்தி இப்படி இல்லாம பேசுவாங்க. நான் இப்பவே போறேன். போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நான் போயிட்டு வரேன் ஈஸ்வரி. இருங்க, நானும் வரேன். சித்தி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க போறீங்க? அந்த சுந்தரி அம்மாவை என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறோம். இதை இப்படியே விட்டா என் பொண்ணுக்கு காலம் பூரா கல்யாணமே நடக்காது. அட போடா கூறுகட்ட பயல. எரியறத அணைச்சா கொதிக்கிறது தானா நின்னுட போகுது. நீ கடையில போயோ சுந்தரி வீட்டுக்கு போயோ கத்தனேன்னு வச்சுக்க, அதனால யாருக்கு என்ன லாபம்? அதெல்லாம் தொடச்சு தூர தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க? நேரா சந்திரா வீட்டுக்கு போ. உன் சம்மந்தி இப்படி எல்லாம் பண்றாங்களே நியாயமானு கேளு. அவளை விட்ட கேட்க சொல்லு. உண்மையா இல்லையான்னு தெரிய போகுது. சித்தி, அப்பவும் அவங்க ஒத்துக்கவா போறாங்க? போய் தான் சொல்லுவாங்க. அது எப்படி? உன் மருமக தான் ஆத்தாக்காரின்னா உசிரிய விடுறாள. சந்திராவையே விட்டு சுந்தரி மேல சத்தியமானு கேட்க சொல்லு. உண்மை என்னன்னு தெரிய போகுது. ஏங்க, சித்தி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. நீங்க வாங்க போய் கேட்டு வந்துடலாம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஐயோ, டைம் ஆயிடுச்சே. என்னங்க வந்துட்டீங்களா? சாரிங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். 2 நிமிஷம். சரி.
சாரிங்க. ஆக்சுவலா நீங்க வரதுக்குள்ள சமைச்சு முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரிங்க. சாரி. டேய் இப்ப எதுக்கு நீ இவ்ளோ சாரி கேக்குற? சமைச்சுக்கிட்டு தானே இருக்க, அப்புறம் என்ன? ஐயோ, இருந்தாலும் நீங்க வேலை செஞ்சுட்டு வரீங்க. உங்களுக்கு பசிக்கும்ல, அதான். நான் ஒரு மக்கு. முன்னாடியே சமைச்சிருக்கணும், லேட் பண்ணிட்டேன். ஷோ. ஏய் இப்ப எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? விடு. ஆமா, அத்தை எங்க? அம்மா தேவேந்திரன் சார் வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. பாட்டி கோவிலுக்கு போயிருக்காங்க. வீட்டுல நான் மட்டும் தான் இருந்தேனா, அதான் காலையில இருந்து துணி துவைச்சு பாத்திரம் தேய்ச்சி சமைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு என்ன, பரவாயில்ல விடு. விடுனா எப்படிங்க? வேலை செஞ்சுட்டு வரும்போது வீட்டுல சாப்பாடு இருக்கணுங்க. நீங்க எவ்வளவு பசியோட வந்திருப்பீங்க. ஐயோ சூர்யா, இப்ப எனக்கு நிஜமாவே பசிக்கல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட சாப்பிடுவேன். அதெல்லாம் நீங்க சும்மா சொல்றீங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் ரெடி பண்ணிடுறேன். 5 நிமிஷம் தான். இதோ விசில் வந்துருச்சு, இதை வந்துடுறேன். நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க? ஏன் நாங்களாம் இங்க வரக்கூடாதா? இது பொம்பளைங்களோட இடம். உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஓஹோ, என் ஒய்ஃப்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீங்க அங்க போய் அமைதியா உட்கார்றதே பெரிய ஹெல்ப் தான். இங்க வந்து சில்மிஷம் பண்றது இல்ல. ஹேய், நீ சொல்றதெல்லாம் பார்த்தா சில்மிஷம் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரில இருக்கு. நான் இப்ப அப்படி சொன்னேன்? இல்ல, இப்ப நான் சும்மா தான் வந்து நின்னேன். இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றத பார்த்தா பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரில இருக்கு. என்ன காஞ்சிட்டு இருக்கு? சூடு வச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? என்ன ஆகும்? புண்ணாகும். அப்புறம் பரிதாபப்பட்டு நம்ம 2 பேரோட மனசும் ஒன்னாகும். என்னங்க கவிதை எல்லாம் பலமா இருக்கு? என்ன பண்றது, உனக்கு ஐஸ் வைக்கணும்னா இந்த மாதிரி அப்பப்போ பேச வேண்டியதா இருக்கு. அப்ப கடையில உட்கார்ந்து வேலை பார்க்காம கவிதை யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஐயோ, எங்க ஓனர் நட்ராஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா. கவிதை எல்லாம் யோசிக்க விட மாட்டாரு. சூர்யா, எனக்காக ஏன் இப்படி அவசர அவசரமா செய்யற? மெதுவா பண்ணு, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. இதோ ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளவுதான். ஆமா, இவ்வளவு வேக வேகமா சமைக்கிற, சாப்பிட முடியுமா? யார் சொன்னா? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா தான் சமைப்பேன். சாப்பிட தானே போறீங்க, பாருங்க. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல வேற யாரும் இல்லையே. கடவுளே என்ன காப்பாத்துப்பா. அத வாங்க போறீங்க. சரி, இது ரெடி ஆயிடுச்சு, வாங்க வாங்க. என்னங்க நீங்க நீங்க போய் எதுக்கு இதெல்லாம் எடுத்து வரீங்க? எடுத்து வர கூடாதா? நீங்க போய் கை கழுவுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். போங்க. வாங்க உட்காருங்க. என்னங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் கடைக்கு போறீங்க? ஆமா, நான் என்ன அங்க போய் வெட்டி முறிக்கிற வேலையா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் பெரிய வேலையெல்லாம் பார்க்கல, கடையில போய் சும்மா தான் இருக்கேன். ஐயா, நீங்க ஒன்னும் சும்மாலாம் இல்ல. சூப்பர்வைசிங் பண்றது என்ன சும்மா இருக்கிற விஷயம் நினைச்சீங்களா? எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி பக்காவா பாத்துக்கிறது சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? அப்படியே சொல்ற? நான் அவ்வளவு பெரிய வேலையா பாக்குறேன். விட்டா நான் பார்த்த போலீஸ் வேலையை விட இது பெரிய வேலைன்னு சொல்லிடுவ போல இருக்கு. ஆமா, அதாங்க உண்மை. நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சின்சியரா பாப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாத்துலயும் பெட்டரா தான் இருப்பீங்க. ஆமாங்க, ஏன் நீங்க தான் பெஸ்ட்னு கூட சொல்லுவேன். என்னங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சாம்பார் ஊத்துட்டுமாங்க? நல்லா இருக்காங்க. சூப்பர். கொஞ்சம் பொரியல் வச்சுக்கோங்க. ஏங்க என்னங்க நீங்க நான் சொல்ல கேட்காம போயிட்டு இருக்கீங்க? ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. ஏய், என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? கடையில எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா? அதுக்காக உங்க உடம்பு நீங்க இப்படிதான் கெடுத்துப்பீங்களா? சொல்றேன்ல, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல சூர்யா, நான் ரெஸ்ட் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். பாட்டி வந்துட்டீங்களா? வந்துட்டேன்ப்பா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சரி, கடைக்கு கிளம்பிட்டியா? ஆமா நான் பாட்டி. சொல்றத கேட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போக மாட்டீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சூர்யா, நான் கடைக்கு கிளம்புறேன். வரேன் பாட்டி. சரிப்பா, சரி சரி.
எப்படி புருஷனை ரொம்ப நல்லா கவனிக்கிற போல இருக்கு. ஆமா பாட்டி, அம்மா நேத்து நைட்டு பூரா சொன்னாங்க, புருஷனை இப்படி அனுசரணையா அக்கறையா பாத்துக்கிட்டா நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்கன்னாங்க. நான் சும்மா ஒரு டெஸ்ட் தான் பண்ண பாட்டி, அதுக்குள்ள இப்படி மாறிட்டாரு. இப்படிதாம்மா இருக்கணும். ஒவ்வொரு பொண்ணும் கணவனே கண்கண்ட தெய்வம்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. சரி பாட்டி, வாங்க சாப்பிடலாம். சரி சரி, பாத்து வாங்க. கொஞ்சம் இருங்க, வந்துடுறோம். ஓகே சார். யாருன்னு பாருமா. வாங்க, உள்ள வாங்க. வா ஈஸ்வரி. அம்மா இருக்காங்களாம்மா? இதோ படுத்திருக்காங்க. அம்மாக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தோம். இன்னைக்கு தான் வந்தாங்க. ஓஹோ, வா வணக்கம். சுரேஷ், உட்காரு. வணக்கம். உட்காரு ஈஸ்வரி. இப்ப உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. திவ்யா, குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ முதல்ல உட்காருமா. நாங்க இப்ப வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். சொல்லு சுரேஷ், என்ன விஷயம்? என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஈஸ்வரி, நீயாவது சொல்லு. இல்லங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் திவ்யா சொல்லிச்சு. அதான் எப்படி கேட்கறதுன்னு. பரவாயில்ல சுரேஷ், என்னன்னு சொல்லு. சூர்யாங்கிற ஒருத்திய உங்க மூலமா தான் பொண்ணு பார்த்து எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போனோம். இப்போ அவ எங்க பையனை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா. இல்லப்பா, உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னாங்களே. இங்க பாருங்க, நாங்க அந்த பிரச்சனையை பத்தி பேச வரல. அவ புருஷனை கூப்பிட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு போயிட்டா. அத கூட நாங்க எதுவும் சொல்ல வரல. நீங்களும் ரெண்டு பொண்ணுங்களை பெத்தவங்க தான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லைங்க. நாங்க இப்போ எங்க பொண்ணுக்கு வரன் தேடிட்டு இருக்கோம். ஆனா வர்ற வரன் எல்லாமே தட்டி தட்டி போயிட்டு இருக்கு. வந்து பார்த்த மாப்பிள்ளை எல்லாருமே என் பொண்ண புடிச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்றாங்க. கேட்டா நாங்க மருமகளை ஒதுக்கி வச்சிருக்கோம், கொடுமைப்படுத்துறோம், அப்படி இப்படின்னு எங்க மேல பழிய போடுறாங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போற எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, புரோக்கரே வந்து இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. யாரோ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இது மருமகளை கொடுமைப்படுத்துற குடும்பம்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. அத கூட பொறுத்துக்குவேங்க. ஆனா என் பொண்ணு மேல அபாண்டமா பழிய போட்டு அவ யாரையோ காதலிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க.